வணக்கம் மக்களே, வணக்கம். இன்றைக்கி 21 பிரச்சார நாள் முடிவு அடையக்கூடிய நாள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். எந்த மதத்தையும் நம்ம தவறாக பேசக்கூடாது. எல்லாமே யாராக இருந்தாலும் சகோதரர்கள், சகோதரிகள். அப்படி தான் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மதத்தை சார்ந்தவங்க இப்படி தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு அரசியல் சில கட்சிகள் நம்ம மதத்தை, ஒரு குறிப்பிட்ட மதத்தை மாத்திரம் தாக்கி பேசுவாங்க. இதை வேறு மதத்துக்காரங்களும் விரும்ப மாட்டாங்க. இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு மதம் இந்து மதத்தை தமிழ்நாட்டில் தேவையில்லாமல் பேசக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். அவங்க 1000 நல்லதை செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் தப்பில்லை. அவங்க செய்ய போகிறது இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முதலமைச்சர் பேசிகிட்டு இருக்கார். திராவிடம்னா என்ன அப்படின்றத விளக்கிட்டார்னா பரவாயில்லை. தமிழ்ன்றது தமிழே தனின்றாங்க. நம்ம தமிழை தவிர தமிழுக்கு தனி மொழி, தமிழுக்கு தனி இனம், இந்து இனத்தில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கருத்துக்கள். இது என்னன்னா, இது ஒரு வியாபாரமாக உருவாக்கப்பட்டது தான். நம்ம இந்து மதத்தை இந்த மாதிரி பேசுகிறதுக்கு, அவங்க அரசியல் பண்ணுவதற்கு இந்த மாதிரி உருவாக்கப்பட்டு நம்மளை இன்றைக்கி தாறுமாறாக பேசுகிறாங்க. நிறைய பேர் அந்த ஒரு டிஆர் பாலு சொல்கிறார், அது பேரை கூட நம்ம சாமி பேரை சொல்லுவார். அது என்ன, அது எதோ வச்சுருக்குமே, அந்த கோயில் இடிச்சிருக்கேன், அது எதோ கத்துமே, அந்த கோயில் இடிச்சிருக்கேன். என்ன, இந்த மாதிரி இந்து கோயில்களை தேவையற்ற நம் மதத்தை, இந்து மதத்தை பயங்கரமாக பேசி நம்மளை அசிங்கப்படுத்தின கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம். அதிமுக அவங்களும் திராவிடம் தான். அவங்களும் அதில் பரிசீலனை பண்ணுவாங்க. நடுத்தரமாக இருப்பாங்க எல்லாத்துக்குமே. நாங்களும் இப்போ அதான் சொல்ல வரோம், நடுத்தரமாக இருங்கன்னு தான் சொல்ல வரோம். யாரும் யாருக்கும் எதிரி கிடையாது. யார் மதத்துக்கும் எந்த மதமும் எதிரி கிடையாது. ஆனால் ஒரு இந்து மதத்தை இந்த மாதிரி கேவலமாக பேசி நம்மள்கிட்ட ஓட்டு வாங்கிறது இல்லாமல் நம்மளையே திரும்பி பேசி, நீங்கள் என்னவோ அவங்க கூட இருக்கிற மாதிரியும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் ஏஞ்சா போய் கோயிலில் நிற்கிறீங்க, சாயங்காலம் ஏஞ்சா அவங்க கூட போய் உட்காந்துக்கிறீங்க. என்ன இது புரியல. ஆனால் தயவுசெய்து அன்பான தமிழ்நாட்டு மக்களே, நமக்கு நாளான்னைக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம நெத்தியில் வச்சக்கூடிய குங்குமம், விபூதி இதெல்லாம் நமக்கு உசுறு. அவங்கவுங்க மதத்துக்கு அவங்கவுங்க கோட்பாடு உசுறு. அப்படின்னும்போது நம்ம மதத்தை, கோயிலை இடிப்போம். அவர் என்ன ஏவா வேலு என்னவோ, அவங்க அப்பா, அவங்க தாத்தனுக்கு தாத்தன் ஏதோ வீடு கட்டின மாதிரி கோயில், நம்ம கோயிலை, மருதமலை கோயில் கட்டின வரைக்கும், நாங்கள் இருக்கிற வரைக்கும் இன்னும் 50 வருஷம் ஆனாலும் நாங்கள் ஏற்ற விட மாட்டேன்றாரு. யார் அவர்? நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்க, பின்னாடி ஓடுறீங்க, ஸ்டாலின் மலரட்டுன்னு ஏதாவது சொல்கிறீங்க. தயவுசெய்து இப்போ சிந்திச்சு, நம்ம கையில் இருக்குது நாளன்னைக்கு இந்த ஒரு விரல். நம்ம உண்மையாக ஒரு இந்துத்துவன்றது நமக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். வேறு மதத்தை தாக்குவதற்கு கிடையாது. அதை இந்துத்துவன்றதை அதை மாற்றி சொல்லக்கூடிய தமிழ்நாடு இது. இங்கே தான் நிறைய ஒற்றுமை இருக்கக்கூடியது. ஒரு பகுதியில் ஒரு ஊருன்னு இருந்தாக்கா, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய ஊர் தமிழ்நாடு. ஆனால் இதை மத பூமியாக மாற்றி இன்றைக்கி ஓட்டை வாங்கி, நம்ம கோயிலை இடித்தான்னு சொல்கிறா, அவரையே எம்பி ஆக்கி அனுப்புகிறோம். நம்ம கோயிலை சிதைச்சிட்டோன்னு சொல்கிறா, அதுவே நம்ம இது பண்ணுறோம். கிறிஸ்துவ கோயில் ஒரு அழகு, இஸ்லாமிய கோயில் ஒரு அழகு, இந்து கோயில் அசிங்கன்னு சொல்கிறவர் தமிழ்நாட்டில் இருக்கு. இவங்கெல்லாம் நம்ம என்ன, நீங்கள் என்ன வேடிக்கை பார்க்குறீங்களா? இல்லை என்ன உங்களுக்குடைய கோணங்கள்? நம்ம கொஞ்சம் குடும்பம்னா ஏதாவது ஒரு சுருக்குன்னு ஏதாவது வரணுமா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு வரணுன்றதான் என்னுடைய எண்ணம். எனக்கு வருது. நான் வரும்போதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இங்கே வந்தாங்க நாங்கள்லாம் போய் கேட்போம். ஏன்னா எனக்கு நான் பயப்படுறது யாருக்கு? கடவுள் அப்படியோ என்னவோ, என் மனசாட்சிக்கு பயப்பட்டாகணும் அப்படின்ற நிலையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்மளுடைய நாம் நிர்ணயிக்கக்கூடிய வேட்பாளர்கள் நாட்டுக்கும் நல்லது செய்ய வேண்டும், அவர்களும் அநியாயமாக கொள்ளையடிக்கக்கூடாது. இதை செய்யவர்களுக்காக நம்ம ஓட்டை போடுவோம். ஒரு மத்திய அரசாங்கத்தை சாடி இன்றைக்கி பேசக்கூடிய அரசியல் தான் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க.
அப்படியே உண்மையாக மாற்றுறாங்க. அதையும் நீங்கள் நம்புகிறீங்க. அவங்க மாற்றுறதை நீங்கள் நம்புறதுனால தான் இந்த நிலம். அதனால் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்னையோட தேர்தல் பிரச்சாரம் முடியுது. அதனால் தயவுசெய்து புரிஞ்சு கொண்டு நம்மளுடைய இந்த ஒத்த விரல் ஓட்டு நம் தமிழ்நாட்டை தலையெழுத்தை மாட்ட வேண்டும். நல்லவருக்கு வாக்களிப்போம். உங்களுக்கு பிடிக்கும். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, யாருக்கு தான் நான் ஓட்டு போடணும், நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே, யாருக்கானா ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. கரெக்டு. நானா சொல்லணும்? உங்களுக்கு எல்லாம் இருக்கும்ல. ஓட்டு போடுற வயசு தானே வந்துருச்சு. உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும்ல. நம்ம யாருக்கும் அடுத்தவங்களை போய் கட்டாயப்படுத்தக்கூடாது. நான் போட போகிறேன் ஓட்டு. நான் யாருக்கு போடுவேன்? நான் இங்கே இருக்கிற எனக்கு பிடிச்ச கட்சி, என் மதத்தோடு சார்ந்த கட்சி, என் எந்த மதமும் பார்க்காத ஒரு கட்சிக்கு நான் ஓட்டு போட போகிறேன். இப்போ அதிமுக வச்சிங்களேன், இங்கே எல்லாத்தையுமே சமநிலை பார்க்கும். அதனால் நான் போடுவேன் அதிமுகவுக்கு. அதை நான் சிந்தித்து தான் செயல்படுவேன். இன்றைக்கி திமுக அதே மாதிரி இருந்தால் அதுக்கு ஓட்டு போட போகிறோம். அது கிடையாது. அதனால் எனக்கு என்ன, என்னுடைய இதை நான் நிர்ணயிக்க முடியும். உங்களதை நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணணும். இந்த ஒத்த விரல் ஓட்டு மறந்து விடாதீர்கள். அனைவரும் தவறாமல் சென்று வாக்களிப்போம். நம் நாட்டை நல்வழியில் சென்று கொள்வதற்கு நாட்டை வாக்களிப்போம் என்று கேட்டுக்கொண்டு, முடிந்த வரைக்கும் எல்லாரும் ஓட்டு போடுங்க தயவுசெய்து.